உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொதுவா நாம் ஒரு மருத்துவ பரிசோதனைய பத்தி பேசும்போது, அங்க ஒரு துல்லியம் இருக்கும்னு நாம் எதிர்பார்ப்போம். ஆமாம், கண்டிப்பா. ஒரு உறுதியான முடிவு இருக்கும்னு நெனப்போம். கரெக்ட். இப்போ உங்க கை உடைஞ்சா, எக்ஸ்ரேல அந்த முறிவு ரொம்ப தெளிவா தெரியும். மருத்துவர் அதை சுட்டிக்காட்டி, "இதோ இங்க தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்லுவார். முறிவு இருக்கா, இல்லையாங்கிறது மிக தெளிவான ஒண்ணு. ம். அது மனித இயல்பு. விஷயங்கள் கண்ணுக்கு தெளிவா தெரியணும், கருப்பு வெள்ளையா வகைப்படுத்தப்படணும்னு நம்ம விரும்புறோம். அது நமக்கு ஒரு வித நிம்மதிய தருது. ஆனா, நீங்க சட்டம், மனித உரிமைகள், பொருளாதாரம், அப்புறம் புவிசார் அரசியல் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள நுழையும்போது, அந்த எக்ஸ்ரே இயந்திரம் மொத்தமா உடைஞ்சிருது. நிச்சயமா. நாம வாழும் இந்த அமைப்பு முறை ரொம்ப மங்கலாவும், சிக்கலாவும் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்மிடம் மிக முக்கியமான தரவுகள், உச்ச நீதிமன்றத்தின் ஆழமான தீர்ப்புகள் மற்றும் உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காணச் செய்யும் சர்வதேச செய்திகள்னா ஒரு பெரிய குவியலே இருக்கு. இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் உங்களை சுற்றி நடக்கும் இந்த சிக்கலான விஷயங்களுக்கு பின்னால உள்ள ஏன், எப்படி அப்படிங்கிற தர்க்கத்தை உடைத்து புரிந்து கொள்வதுதான். ஆ, அதுக்கு முன்னாடி உங்களிடம் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். நாம அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த முடிவுகள அலசப் போறோம். சரி. இதுல இடதுசாரி அல்லது வலதுசாரி என எந்த பக்கமும் சாயாம, மூலத் தகவல்கள்ல என்ன இருக்கோ அத அதோட கட்டமைப்பு ரீதியான விளைவுகளோடு சேர்த்து பார்ப்பதுதான் நமது நோக்கம். நாம எந்த கருத்தையும் திணிக்கப் போவதில்லை. மிகச் சரியான அணுகுமுறை. சரி, முதல்ல நம்ம பார்க்க போவது இந்த சிஸ்டம் தன்னிடம் அதிகாரமில்லாத மிகவும் எளியவர்களை எப்படி கையாளுது என்பதை பற்றித்தான். சமீபத்துல உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை எடுத்துக்குவோம். ம். அந்த 15 வயதான சிறுமியின் வழக்கு இல்லையா? ஆமா, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு சிறுமியின் 30 வார கருவை கலைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதுக்கு எதிரான ஒரு சீராய்வு மனுவ நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜோய்மாலியா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு சமீபத்துல விசாரிச்சாங்க. இங்க ஒரு முக்கியமான விவாதம் நடந்தது இல்லையா? ஆமாம். இது சட்ட ரீதியாகவும், மருத்துவ ரீதியாகவும் மிக முக்கியமான தருணம். அதாவது எய்ம்ஸ் மருத்துவர்கள் தரப்புல இது ஒரு கரு மற்றும் குழந்தை பிரச்சனை அப்படின்னு வாதிக்கப்பட்டது. கரு மற்றும் குழந்தை பிரச்சனைனா அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. கருவில் இருக்கும் குழந்தையோட உரிமையையும், அதை சுமக்கும் அந்த சிறுமியின் உரிமையையும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. ஆனா, உச்சநீதிமன்றம் அந்த வாதத்தை முற்றிலுமாக நிராகரித்து விட்டது. ஓ, நிராகரித்து விட்டார்களா? நீதிமன்றம் இது ஒரு குழந்தைக்கும் குழந்தைக்குமான பிரச்சனை அப்படின்னு மிக தெளிவாக சுட்டிக்காட்டியதுன்னு நான் படிச்சேன். சரியா சொன்னீங்க. பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை. அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய சுமக்க முடியாது. இதுல முடிவெடுக்கும் உரிமையா அரசோ அல்லது மருத்துவர்களோ கையில எடுக்கக்கூடாது. அப்போ அந்த முடிவை யார் எடுக்கணும்னு சட்டம் சொல்லுது? பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியும் அவரது பெற்றோரும் தான் எடுக்கணும்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அந்த சிறுமி ஏற்கனவே பெரும் அதிர்ச்சிய சந்திச்சிருக்காங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த வடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள இந்த அமைப்பு முறை அரவணைத்து பாதுகாத்துள்ளது. ஓஹோ, ஒரு பக்கம் சட்டம் ஒரு சிறுமியை பாதுகாக்குது. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனா இதுவே தொழிலாளர்களின் உரிமைகள்னு வரும்போது சட்டம் அவங்களை கைவிடுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஆமா, நீங்க சமீபத்திய தொழிலாளர் போராட்டங்களை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். மே தினத்தை ஒட்டி வந்த செய்திகளை பார்த்தால் நொய்டாவுல 300 தொழிற்சாலைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெறும் 20,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் கேட்டு போராடுறாங்க. ம், அது ரொம்ப துயரமான நிலை. சத்தீஸ்கரின் வேதாந்தா அனல் மின் நிலையத்துல நடந்த விபத்தும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஆமாம், 600 டிகிரி செல்சியஸ் வெப்பமுள்ள நீராவி குழாய் வெடித்து 20 ஒப்பந்த தொழிலாளர்கள் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இவை அனைத்தும் 2020 கொண்டு வரப்பட்ட புதிய தொழிலாளர் சட்டங்களோடு தொடர்புடையதுன்னு சொல்றாங்களே. இந்த இடத்துல நாம புதிய தொழிலாளர் சட்டங்களோட கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும். இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படை நோக்கமே பழைய சட்டங்களை நீக்கிவிட்டு புதிய தொழில்கள் தொடங்குவதை எளிதாக்குவதுதான். அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். இதுக்காக அவங்க ஒரு தொழிற்சாலை என்பதற்கான வரையறையே மாத்திட்டாங்க. ஒரு நிமிஷம், தொழிற்சாலையோட வரையறைய மாத்துறதா? அதனால என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? பெரிய பாதிப்பு இருக்கு. அதாவது முந்தி மின்சாரத்தை பயன்படுத்தி எங்கிற ஒரு இடத்துல 10 தொழிலாளர்கள் வேலை செஞ்சா அது சட்டப்படி தொழிற்சாலைன்னு கருதப்படும். அங்க அரசின் பாதுகாப்பு விதிமுறைகள், ஆய்வுகள் எல்லாம் கட்டாயமா இருக்கும். ஓ, அப்போ அரசாங்கம் அதை தொடர்ந்து கண்காணிக்கும். கரெக்ட். ஆனா புதிய சட்டத்துல இந்த எண்ணிக்கை 20ஆ உயர்த்தப்பட்டிருக்கு.
மின்சாரம் இல்லாத இடங்கள்ல இது 20லிருந்து 40ஆ மாத்தியிருக்காங்க. அட பாவமே! அப்போ நான் 19 பேரை வச்சு ஒரு பெரிய இயந்திர பட்டறையை நடத்தினாலும் அது சட்டப்படி தொழிற்சாலை கிடையாதா? கிடையாது. அதனால தொழிலாளர் நலத்துறையின் பாதுகாப்பு ஆய்வுகளோ விதிமுறைகளோ உங்களுக்கு பொருந்தாது. நீங்க ரொம்ப சுலபமா தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த 19 தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கே. இதுல என்னன்னா, இந்தியாவுல பெரும்பாலான மக்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல தான் வேலை செய்றாங்க. இந்த எண்ணிக்கை மாற்றம் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களை பாதுகாப்பு வலயத்திற்கு வெளியே தூக்கி வீசிடுது. இத நினைச்சாலே பயமா இருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழிலாளர்களின் பாதுகாப்பை காவு கொடுக்கறோம்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, ஆட்குறைப்பு செய்வதற்கான முன் அனுமதிய 100 தொழிலாளர்கள்ல இருந்து 300ஆ உயர்த்திருக்காங்க. அதாவது 299 பேரை வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் அரசின் அனுமதி இல்லாமலேயே ஒரே இரவில் அனைவரையும் வேலையை விட்டு தூக்க முடியுமா? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த புதிய சட்டத்தோட விளைவு. இது மட்டும் இல்ல, இந்த சட்டத்துல உள்ள வேலை நிறுத்தம் தொடர்பான விதியும் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. 1926 சட்டம் தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்வதற்காக வழக்குகளில் இருந்து பாதுகாத்தது. ஆமாம், அது ஒரு முக்கியமான பாதுகாப்பு உரிமை. ஆனா புதிய சட்டத்துல வேலை நிறுத்தம் செய்வதற்கு 60 நாட்கள் முன் அறிவிப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இன்றைய பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களான ஸ்விக்கி, சொமாட்டோ ஊழியர்கள் 2 மாசத்துக்கு பிறகு வரப்போற பிரச்சனைய எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியும்? அது சாத்தியமே இல்ல. இது தொழிலாளர்களுக்கான ஒரு கண்ணுக்கு தெரியாத விலங்கு போல செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களின் இந்த கண்ணோட்டம் மிக சரியானது. அமைப்பு ரீதியான பாதுகாப்பு வலைகள் உடையும் போது இந்த சாமானியர்கள் நீதிக்காக நீதிமன்றங்களை நோக்கி தான் ஓடணும். ஆனா அங்கேயும் பெரிய கட்டமைப்பு சிக்கல்கள் இருக்கு. நீங்க பொதுநல வழக்குகளை பற்றி குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஆமா, அதேதான். பொதுநல வழக்குகள் என்பவை ஏழைகளுக்கான கேடயமாக இல்லாமல் வசதி படைத்தவர்களுக்கான விஐபி பாஸ் போல மாறிவிட்டதா என்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல ஒரு 3ஆம் நபர் வழக்காடுவது எப்படி நியாயமாகும்? உண்மையான உரிமையாளர் எங்க செல்வார்? இத புரிஞ்சுக்க நாம 2 சட்ட வல்லுநர்களின் பார்வையை எடுத்துக்குவோம். தல்ஹா அப்துல் ரஹ்மான் மற்றும் அனுஜ் புவானியா. ரஹ்மான் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாமானியனால் நேரடியாக நீதிமன்றம் வர முடியாத கட்டமைப்பு தடைகள் இன்றும் வலுவாக இருக்குன்னு சொல்றார். கட்டமைப்பு தடைகளா? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நெடுஞ்சாலைக்காக ஒரு குடிசை பகுதி இடிக்கப்படுது. அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் அந்த மக்களால் எப்படி உச்சநீதிமன்றம் வரை வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஒரு வழக்கறிஞரை வைத்து நீதி கேட்க முடியும்? அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏழைகளுக்கு மிக அவசியமானது. சரி, அது நியாயமான வாதம்தான். ஆனா இதுல நடக்கும் தவறான பயன்பாடுகளை நாம எப்படி புறக்கணிக்க முடியும்? பதுங்கி இருந்து தாக்கும் பொதுநல வழக்குகள்னு சொல்றாங்களே, அதோட பின்னாடி என்ன? அதுதான் அனுஜ் புவானியா சுட்டிக்காட்டும் மிகப்பெரிய ஆபாயம். ஆம்புஷ் PIL அப்படின்னு சொல்வாங்க. இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு உண்மையான சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, அந்த பகுதியில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இருக்காது. ஆமா. ஆனா அந்த திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு வேறொரு பெரிய தொழிலதிபரோ அல்லது அமைப்போ வேணுமென்றே மிக வெளிவீனமான ஆதாரங்களை வச்சு ஒரு பொதுநல வழக்க தொடுப்பாங்க. ஒரு நிமிஷம், அதாவது அந்த வழக்குல வெற்றி பெறுவது அவங்க நோக்கம் அல்ல, அதை நீர்த்து போக செய்வதே அவங்க நோக்கமா? சரியா பிடிச்சிங்க. அவங்க அரைக்குறையா வாதாடுவதால் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிடும். இதுதான் பதுங்கி இருந்து தாக்குவது. ஓஹோ, ஒருமுறை உச்சநீதிமன்றம் ஒரு பிரச்சனையை தள்ளுபடி செஞ்சிட்டா அது சட்டப்படி முடிந்து போட விவகாரமாகிடுமே. ஆமா, நாளை உண்மையான சான்றுகளோட அந்த ஏழை மக்களே வந்தாலும் இந்த விவகாரம் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு நீதிமன்றம் கதவை அடைத்துவிடும். ரொம்ப தந்திரமான ஒரு உத்தியா இருக்கே. அதனாலதான் பொதுநல வழக்குகளை ஏற்பதில் நீதிமன்றங்கள் இப்போ மிக கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. மிகவும் நுட்பமான ஒரு ஓட்டு இது. சரி, நீதித்துறையின் கட்டமைப்பை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நில விவகாரங்களை விசாரிக்க தனியா ஒரு வருவாய் நீதித்துறை சேவை உருவாக்க கோரி உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதே, அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் சாமானியர்களின் நீதி தொடர்பான ஒரு கட்டமைப்பு பிரச்சனை தான். இன்னைக்கு நிலம், பட்டா தொடர்பான சொத்து பிரச்சனைகளை வருவாய்த்துறை அதிகாரிகளான தாசில்தார்கள் விசாரிக்கிறாங்க. ஆமா, நாம எல்லாரும் தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிருப்போம். ஆனா
இவங்க நிர்வாக அதிகாரிகள். இவங்களுக்கு முறையான சட்டக்கல்வியோ சாட்சிகளை எப்படி விசாரிப்பது என்ற சட்டப் பயிற்சியோ கிடையாது. நீங்க சொல்வத பார்த்தால் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து வாங்கிய ஒரு துண்டு நிலத்தோட தலைவிதிய சட்டமே படிக்காத ஒருவரிடம் ஒப்படைப்பது ரொம்ப பெரிய ஆபத்து இல்லையா? நிச்சயமா. அதுதான் அஸ்வினி குமார் உபாத்யாய் தொடர்ந்த வழக்கோட அடிப்படை வாதம். நிர்வாக அதிகாரிகளிடம் நீதித்துறை பொறுப்புகளை கொடுப்பது அரசியல் சாசனத்தின் 14வது பிரிவான சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்கு எதிரானது. ஓ, அதனாலதான் முறையான சட்டப்பயிற்சி பெற்ற அதிகாரிகளை கொண்ட ஒரு தனி வருவாய் நீதித்துறை சேவையை உருவாக்க நீதிமன்றம் முயற்சிக்குதா? ஆமா, எளிய மக்களுக்கு சரியான சட்ட அறிவுள்ள அதிகாரிகளிடமிருந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதன் நோக்கம். சட்டம் மற்றும் நீதித்துறையில சாமானியர்களுக்கு இத்தனை தடைகள் இருந்தா அவர்களின் ஒரே ஆயுதம் ஜனநாயகமும் தானே. சரி, நாம தேர்தல் சீர்திருத்தங்கள் பக்கம் வருவோம். அது ஒரு மிக முக்கியமான கட்டம். தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணும் மையங்களில் புதிய QR கோட் அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன அவ்வளவு பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சலா? இது ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு முறை. வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்க இது கொண்டு வரப்பட்டிருக்கு. முதல் 2 அடுக்குகள்ல அடையாள அட்டை நேரடியாக சரிபார்க்கப்படும். அப்ப 3வது அடுக்குல தான் இந்த QR கோடு வருதா? ஆமாம், 3வது அடுக்குல வாக்கு எண்ணும் அறைக்கு வெளியே QR கோடு ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகேதான் ஒருவரால் உள்ளே நுழைய முடியும். இது இப்ப ரொம்ப அவசியமா? கண்டிப்பா. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் EVM இயந்திரங்கள் சேதப்படுத்தப்படலாம் என தொடர்ந்து சந்தேகம் எழுப்பும் இந்த சூழல்ல வெளிப்படைத்தன்மையை உருவாக்க இந்த தொழில்நுட்பம் ரொம்ப அவசியமாகுது. காங்கிரஸ் கட்சியும் ஒருபடி மேல போய் வாக்களிக்கும் உரிமையை வெறும் சட்டப்பூர்வ உரிமையாக இல்லாம அடிப்படை உரிமையாவே மாத்த வேண்டும்னு கோர்றாங்க. அது ஜனநாயகத்தை இன்னும் வலுவாக்கும் ஒரு முயற்சி. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு கடுமையான முரண்பாடு தோணுது. நான் சமீபத்துல ஒடிசாவுல நடந்த ஒரு செய்தியை படிச்சேன். என்ன செய்தி அது? ஒரு பழங்குடியின மனிதர் வங்கியில உள்ள தன் இறந்த சகோதரியின் பணத்தை எடுக்க போயிருக்கார். வங்கியின் விதிமுறைகள் மிகவும் கடுமையாக இருந்ததால வேறு வழியின்றி அவர் தன் சகோதரியின் எலும்புக்கூட்டைய வங்கிக்கு சுமந்து சென்றிருக்கிறார். ச்சே, இது ரொம்ப துயரமான சம்பவம். இதைவிட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? நாம ஒருபுறம் வாக்கு எண்ணும் மையங்களில் அதிநவீன QR தொழில்நுட்பத்தை பற்றி பேசுறோம். ஆனா மறுபுறம் ஒரு குடிமகன் தன் சொந்த பணத்தை எடுக்க ஒரு எலும்புக்கூட்டை சுமந்து செல்கிறான். இது சாமானியனுக்கும் அமைப்பு முறைக்கும் இடையிலான மிகப்பெரிய இடைவெளியை காட்டவில்லையா? அந்த சம்பவம் மனதை உலுக்குவது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த அமைப்பின் கட்டமைப்பு தோல்வியை அப்பட்டமாக காட்டுது. தொழில்நுட்பமும் விதிகளும் சாமானியனுக்கு சேவை செய்யணுமே தவிர அவனை அச்சுறுத்தி எலும்புக்கூட்டை சுமக்க வைக்கக்கூடாது. உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா ஜனநாயக அமைப்புகள் மக்களை கைவிடுவது இந்தியால மட்டும் நடப்பதில்ல. உலகின் மிக பழமையான ஜனநாயகமான அமெரிக்காவை பாருங்க. அமெரிக்காவில் என்ன நடக்குது? சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் 1965ஆம் ஆண்டின் வோட்டிங் ரைட்ஸ் ஆக்ட், அதாவது வாக்களிக்கும் உரிமைச் சட்டத்தை அந்நாட்டு உச்ச நீதிமன்றமே பலவீனப்படுத்தியிருக்கு. தொகுதிகளை பிரிக்கும்போது உடைப்பது மற்றும் அடைப்பது என்ற ஒரு உத்தியை பயன்படுத்துறாங்க. ஒரு நிமிஷம், அதென்ன உடைப்பது மற்றும் அடைப்பது? ஒரு தொகுதியை எப்படி உடைப்பாங்க? இது தேர்தல் வரைபடத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றும் ஒரு தந்திரம். இதை ஆங்கிலத்துல ஜெரிமேண்டரிங் அப்படின்னு சொல்வாங்க. அடைப்பது, அதாவது பேக்கிங் என்பது ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக ஒரே தொகுதிக்குள் அடைத்து விடுவது. ஓ, அதனால அவங்க அந்த ஒரு தொகுதியில மட்டும் வெற்றி பெறுவாங்களா? ஆமாம், ஆனா மற்ற அனைத்து தொகுதிகளிலும் அவர்களின் வாக்குகள் இல்லாமலேயே போய்விடும். அடுத்து உடைப்பது, அதாவது கிராக்கிங் என்பது அந்த மக்களின் வாக்குகளை பல தொகுதிகளில் சிறிய சிறிய சதவீதமாக சிதறண்டிப்பது. அட கடவுளே, அப்போ அவங்க எந்த தொகுதியிலையும் பெரும்பான்மையாக இருக்க மாட்டாங்க, எங்கும் வெற்றி பெற முடியாது. மிகச்சரி. இப்படிதான் சட்டப்பூர்வமாகவே ஜனநாயகத்தின் குரல் நெரிக்கப்படுகிறது. அதாவது சட்டத்தின் துணையோடு சிறுபான்மையினரின் வாக்குகள் நீர்த்து போக செய்யப்படுது. மிகவும் ஆபத்தான தந்திரம் இது. சரி, அமைப்புகள் இப்படி நெருக்கடியில் இருக்கும்போது அரசுகளின் பொருளாதாரம் என்ன பாடுபடுதுன்னு பார்ப்போம். மத்திய நிதி அமைச்சகம் மாநிலங்களின் நிதி நெருக்கடி பற்றி ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆமா, வருவாய் பற்றாக்குறை மற்றும் அதிக கடன் சுமை உள்ள மாநிலங்களை, குறிப்பாக பஞ்சாப் போன்ற மாநிலங்களை நிதி அமைச்சகம் கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. அவங்களோட அன்றாட செலவுகளுக்கே சிரமப்படுறாங்களா? கரெக்ட். தற்போதைய அன்றாட செலவுகளுக்கும் சம்பளம் கொடுக்கவுமே அவங்க கடன் வாங்க வேண்டிய நிலையில இருக்காங்க. உலகளாவிய பொருளாதாரத்துல எதிர்பாராத ஒரு நிதி அதிர்ச்சி ஏற்பட்டால் இந்த மாநிலங்களால அதை சமாளிக்கவே முடியாது. ஆனா எல்லா மாநிலங்களும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒடிசாவின் பொருளாதார அணுகுமுறை பாராட்டப்பட்டுள்ளதே.
ஆமாம், ஒடிஷாவின் மூலதன முதலீடு 6.5% இருக்கு. அதாவது அவங்க வாங்கும் பணத்தை உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக திட்டமிட்டு முதலீடு செய்றாங்க. இது ஒரு சிறந்த அணுகுமுறை. மாநிலங்களின் நிலைமை இதுவென்றால், தேசிய அளவில் ஒரு பெரிய பூகம்பம் நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FPI, இந்திய சந்தையிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பொருளாதார நகர்வு. ஏப்ரல் 2026ல மட்டும் சுமார் 60,847 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய பங்குகளை விற்று அவங்க வெளியேறியிருக்கிறாங்க. இதனால் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 95 ரூபாயை நெருங்கியிருக்கு. இத நீங்க கொஞ்சம் விளக்கணும். கண்டிப்பா. வெளிநாட்டுக்காரர்கள் பங்குகள் விற்றால் ஏன் ரூபாயின் மதிப்பு சரிகிறது? இதற்கு பின்னால் உள்ள எப்படி என்ற மெக்கானிசம் என்ன? இது மிகவும் எளிமையான ஒரு சப்ளை மற்றும் டிமாண்ட் பிரச்சனை தான். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் இந்திய பங்குகளை விற்கும்போது அவங்களுக்கு கோடிக்கணக்கான இந்திய ரூபாய்கள் கிடைக்கும். சரி. ஆனா அந்த ரூபாயை வைத்துக்கொண்டு அவங்க தங்கள் நாட்டிற்கு திரும்ப முடியாது. அவங்களுக்கு டாலர் தான் வேணும். எனவே அவங்க சந்தையில் உள்ள ரூபாய்களை விற்றுவிட்டு டாலரை வாங்குவாங்க. ஓஹோ, இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ரூபாயை விற்கும்போது என்னாகும்? சந்தையில ரூபாயின் சப்ளை அதிகரித்து அதோட மதிப்பு சரிகிறது. அதே நேரம் டாலருக்கான டிமாண்ட் அதிகரிப்பதால் டாலரின் மதிப்பு உயருது. இது ஒரு தொடர்கதையாகிடுது இல்லையா? ரூபாய் சரிவதை பார்த்து மற்ற முதலீட்டாளர்களும் பயந்து வெளியேறுவாங்களா? மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதத்தான் பொருளாதாரத்துல சுய வலுவூட்டும் சுழற்சி, அதாவது செல்ஃப் ரீஎன்ஃபோர்சிங் சைக்கிள்னு சொல்வாங்க. ஒரு முதலீட்டாளர் தாம் போட்ட பணம் டாலர் மதிப்புல குறைவதை பார்த்ததும் மேலும் நஷ்டம் வராம இருக்க அவரும் பங்குகளை விற்பார். அது ரூபாய் இன்னும் அதல பாதாளத்திற்கு தொல்லிடும். கரெக்ட். ஆக ரூபாய் மதிப்பு 96 அல்லது 97 தொட்டால் இது சாமானியர்களின் நுகர்வு திறனை, அதாவது நம்ம பாக்கெட்டை எப்படி பாதிக்கும்? இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில 80% இறக்குமதி தான் செய்யுது. நாம் டாலர்ல தான் பணம் கொடுக்கணும். ரூபாய் சரிந்தா பெட்ரோல், டீசல் விலை விண்ணை தொடும். அப்போ போக்குவரத்து செலவு அதிகரித்தா நம்ம கடையில வாங்கும் தக்காளி முதல் சமையல் எண்ணெய், எலக்ட்ரானிக் பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் ஏறுமே. ஆமாம், பணவீக்கம் கடுமையா அதிகரிக்கும். ஆனா சந்தையில் முரண்பாடான விஷயங்களும் நடக்குது. ஒருபுறம் மக்கள் கையில பணம் இல்ல, விலைவாசி உயருதுன்னு சொல்றோம். ஆனா மறுபுறம் ஃபெடரல் பேங்க் நிறுவனம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் 4.5 லட்சம் கிரெடிட் கார்டுகளை வாங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட் துறையையும் கவனிங்க. ஆமா, இந்தியாவின் முக்கிய 7 நகரங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்குள் 8 முதல் 20% வரை அதிகரிச்சிருக்கு. இது எதை குறிக்குது? பணவீக்கம் இருக்கும்போது எப்படி ஆடம்பர பொருட்களின் விலை எகிறுகிறது? இதுதான் நீங்க சொல்லும் கே வடிவ பொருளாதார வளர்ச்சியா? நீங்க அந்த புள்ளிய மிக சரியா இணைச்சிட்டீங்க. கே வடிவ வளர்ச்சி அப்படின்னா பொருளாதாரத்துல உள்ள 2 வெவ்வேறு வர்க்கங்கள் எதிரெதிர் திசையில பயணிப்பது. ஆங்கில எழுத்தான கேவ கற்பனை செஞ்சு பாருங்க. சரி. மேல்தட்டு மக்கள் ஒரு லிஃப்ட்ல மேல போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குறாங்க, முதலீடுகளை பெருக்குறாங்க. ஆனா நடுத்தர மற்றும் விளிம்பு நிலை மக்களோ உடைந்த எஸ்கலேட்டர்ல கீழே போய் கொண்டிருக்கிறாங்க. ஓ, அவர்களின் வாங்கும் திறன் குறைந்து பணவீக்கத்தால் அன்றாட பாடுகளுக்கே திண்டாடுகிறார்களா? ஆமா, இது ஒரு ஆபத்தான பொருளாதார பிழவு. ஆனா இதைவிட என்னை ஆச்சரியத்துல ஆழ்த்துவது என்னவென்றால், நமது ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சிக்கும் பணவீக்கத்திற்கும் அடிப்படையான காரணம் இந்தியாவுல நடப்பதே இல்ல. அது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் மத்திய கிழக்கில் நடக்கும் ஒரு புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் விளைவு. நீங்க ஹார்மோஸ் ஜலசந்திய முடக்கத்தை பற்றி குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் துறைமுகங்கள் மீதான தடையை தொடர்வதா அறிவிச்சதும் பதிலடி கொடுக்க ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியிருக்கு. இதனால 41 எண்ணெய் கப்பல்கள் நடுக்கடல்ல நிக்குது. இதனால தான் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $126.41 உயர்ந்திருக்கு. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படி என்ன உலகின் தொண்டைக்குழியா? அப்படிதான் சொல்லணும். பெர்ஷியா வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையே உள்ள வெறும் 21 மைல் அகலமுள்ள மிகச்சிறிய நீர்வழிப்பாதை தான் அது. 21 மைல் தானா? ஆமா. ஆனா உலகில் நுகரப்படும் கச்சா எண்ணெயில் 5 ஒரு பங்கு, அதாவது 20% இந்த சிறிய பாதை வழியாக தான் வந்தாக வேண்டும். அந்த பாதையை ஈரான் தடுத்து நிறுத்தினால் உலக பொருளாதாரமே மூச்சு திணறும். இதனாலதான் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா உயருது. அதனால இந்தியாவுல ரூபாயின் மதிப்பு சரிகிறது. கரெக்ட். எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கும் ஒரு முடக்கம் ஒரு இந்திய குடிமகனின் தினசரி பெட்ரோல் பில்லை எப்படி நேரடியாக பாதிக்குது என்பதை பார்ப்பதே பிரமிப்பா இருக்கு.
இதற்கிடையே சர்வதேச எரிசக்தி அரசியல்ல இன்னொரு மிகப்பெரிய பூகம்பமும் வெடிச்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் ஓபெக் அமைப்பிலிருந்து வெளியேறியது சொல்றீங்களா? ஆமாம், UAE உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் கூட்டமைப்பில் இருந்து ஏன் UAE வெளியேற வேண்டும்? இதை நாம எரிசக்தி இறையாண்மை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஓபெக் அமைப்பு எண்ணெயின் விலைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க, ஒவ்வொரு நாடும் எவ்வளவு எண்ணெய் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு கோட்டா விதிக்கும். அப்போ UAEக்கு இதுல என்ன பிரச்சனை? UAE தங்களின் எண்ணெய் உற்பத்தி கட்டமைப்பில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செஞ்சிருக்காங்க. உலகம் மெல்ல மெல்ல மின்சார வாகனங்களுக்கும் பசுமை ஆற்றலுக்கும் மாறிக்கொண்டிருக்கு என்பதை அவங்க உணர்ந்துட்டாங்க. ஓ, அதனால எண்ணெய் என்ற ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்கும்போதே அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உற்பத்தி செய்து விற்று பணமாக்க அவங்க விரும்புறாங்களா? மிகச்சரி. ஓபெக் அமைப்பின் கட்டுப்பாடுகள் தங்களது தடுப்பதாக அவங்க கருதுறாங்க. ஆஹா. காலம் கடந்து போவதற்குள் லாபம் சம்பாதிக்கும் தந்திரம் இது. சரி, இந்த உலகளாவிய எண்ணெய் நெருக்கடிகளையும் ரூபாயின் வீழ்ச்சியையும் சமாளிக்க இந்தியா எப்படி தயாராகுது? இந்தியா நியூசிலாந்து இடையே சமீபத்துல கையெழுத்தாகியுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறதே. அது மிக சரியான நகர்வு. ஒரு பக்கம் மத்திய கிழக்கின் நெருக்கடி இந்தியாவை பாதித்தாலும், மறுபக்கம் நாம நியூசிலாந்து போன்ற நாடுகளுடன் வர்த்தக உறவை வலுப்படுத்துறோம். இந்த FTA ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 15 ஆண்டுகள்ல நியூசிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு $20 பில்லியன் முதலீடு வரப்போகுது. இந்திய இளைஞர்கள் அங்கு சென்று பணியாற்ற ஆண்டுக்கு 1000 பேருக்கு விசா வழங்கப்படும். இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தானே? இதைவிட முக்கியமா இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுஷ் மருத்துவத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கப் போகுது. இது இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதியை பெரிய அளவுல ஊக்குவிக்கும். ஒரு பக்கம் நியூசிலாந்துடன் உறவு வலுப்படுது. ஆனா இன்னொரு செய்தி என்ன ரொம்பவே குழப்புது. இந்திய அரசு 10% வரையிலான சீன முதலீடுகளை அனுமதிக்கப் போவதாக தெரிகிறது. ஃபெமா சட்டத்தின் கீழ் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரப்போகுது. எல்லையில ராணுவ பிரச்சனைகள் இருக்கும்போது நாம ஏன் சீன முதலீடுகளை அனுமதிக்க வேண்டும்? இதுதான் புவிசார் அரசியலின் யதார்த்தம், அதாவது பிராக்மேட்டிசம்னு சொல்வாங்க. நாம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்ளூரிலேயே பொருள்களை உற்பத்தி செய்ய விரும்புறோம். ஆமாம், நாம தற்சார்பு அடையணும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அதற்கான மின்னணு உதிரி பாகங்கள், சோலார் பேனல்கள், பேட்டரி செல்கள் போன்ற மூலதன பொருட்களின் உற்பத்தியில் சீனா உலக அளவில் ஆதிக்கம் செலுத்துது. சீன முதலீட்டையும் அவர்களின் தொழில்நுட்பத்தையும் நாம முற்றிலுமாக புறக்கணித்தால் நமது சொந்த உற்பத்தி துறை முடங்கிவிடும். ஓ, அப்ப பொருளாதார வளர்ச்சிக்காக கவனமாக அளவிடப்பட்ட சீன முதலீடுகளை நாம சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஆமா, எல்லையில வேறுபாடுகள் இருந்தாலும் சில விஷயங்கள சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த முழு அலசலையும் நாம சற்று பின்னோக்கி பார்த்தால் எல்லாம் எப்படி ஒன்றுக்கொன்று சிலந்தி வலை போல பின்னப்பட்டிருக்கு என்பது புரியுது. நாம நொய்டாவின் உள்ளூர் தொழிலாளர் போராட்டம் மற்றும் சிறுமியின் கருக்கலைப்பு விவகாரத்துல தொடங்கி அமைப்பு முறை எளியவர்களை எப்படி கையாளுது என்று பார்த்தோம். ஆமா, மிகவும் ஆழமான பயணம் இது. பொதுநல வழக்குகள் எப்படி தவறாக பயன்படுத்தப்படுது என்றும், ஒரு சாமானியன் தன் பணத்தை எடுக்க எலும்புக்கூட்டை சுமக்கும் கட்டமைப்பு தோல்வியையும் பார்த்தோம். அதே நேரம் FBI வெளியேற்றத்தால் ரூபாய் மதிப்பு எப்படி சரிகிறது, அது எப்படி வடிவ பொருளாதாரத்தை உருவாக்குது என்பதையும் நாம் அலசினோம். அது மட்டுமல்லாம அந்த சரிவுக்கு காரணம் ஹார்மோஸ் ஜலசந்தியில் நடக்கும் எண்ணெய் அரசியல் என்பதையும் தர்க்க ரீதியாக இணைத்து பார்த்தோம். உங்களின் சுருக்கம் மிக துல்லியமானது. உலகளாவிய சதுரங்க அட்டையில நகர்த்தப்படும் ஒவ்வொரு காயும் நேரடியாக நமது உள்ளூர் சாப்பாட்டு மேசையை பாதிக்குது என்பதுதான் நிதர்சனம். 100க்கு 100 உண்மை. இந்த இடத்துல உங்களிடம் ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைத்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இந்தியா இன்று உலகளாவிய பொருளாதாரத்தோடு மிக வேகமாக இணைந்து வருது. நியூசிலாந்திலிருந்து முதலீடுகள் வருது, சீனாவிலிருந்து மூலதனம் வருது. ஆனா உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளிலிருந்து ஒரு சாமானிய குடிமகனை பாதுகாக்கும் அளவுக்கு நமது உள்நாட்டு அமைப்புகள், அதாவது நமது தொழிலாளர் சட்டங்களும் நீதித்துறை கட்டமைப்புகளும் சாதாரண நிர்வாக அமைப்புகளும் போதுமான வேகத்தில் பரிணாமம் அடைகின்றனவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த முரண்பாட்டை நாம எப்படி களையப் போகிறோம்? இதை பற்றி நீங்களே ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.